ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து பிஸ்கட்டே கொடுக்காம ஒத்தையில் திங்கிங்க. பிஸ்கட் கொடுக்காம ஒத்தையில் திங்கிங்க அப்படிலாம் கிடையாது. நாங்கள் எப்போதுமே சாப்பிடும்போது இவனுக்கு கொடுக்காம எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. இன்னொன்று வந்து என்னென்னா, எதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னா, டாக்ஸுக்கு வந்து இனிப்பு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம சாக்லேட்டோ வேறு பிஸ்கட்டு ஸ்வீட் கண்டென்ட் இருக்க மாதிரி எந்த ஒரு இதுவுமே கொடுக்குறது வந்து பெரிய பாய்சன். அவங்களுக்கு ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்மளுக்கு எப்படி அந்த மாதிரி தான் அவங்களுக்கும். அதான் டாக்ஸுக்கு வந்து குறிப்பாக கொடுக்கவே கூடாது. எந்த பிஸ்கட்டாக இருந்தாலுமே ரொம்ப நிறையா கொடுக்கறது டேஞ்சர் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அது என்னது, நம்மளுக்கு சுகர் ஃப்ரீ பிஸ்கட் சாப்பிடுவோம் தெரியுமா, ஒன்றுமே இல்லாமல் சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி இது வேணுமா இவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டாக் ஃபுட் பிஸ்கட் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுக்கணும். அதனால் இவனுக்கு கொடுக்காமலாம் நாங்கள் எந்த ஃபுட்டும் சாப்பிட மாட்டோம். ஏன்னா அவனும் எங்கள் வீட்டில் ஒருத்தன் தான். அப்படி தான் நாங்கள் இவனை இப்போ வரைக்கும் வச்சிகிட்ருக்கோம் இருக்கிறான். அதனால் கொடுக்காம சாப்பிட மாட்டான். சும்மா ஃபன்னுக்கு வேணுமா விளையாட்டுக்கு வேணுமா அவனை இது பண்ணி நாங்கள் சீட் பண்ணுவோமே தவிர மற்றபடி மனசார அந்த பிள்ளையை நாங்கள் ஏமாற்றி கொடுக்காம தின்னதே கிடையாது. ஒன்று எங்கள் பாப்பா கொடுப்பா, அப்படி இல்லைன்னா நான் கொடுத்துருவேன். அவள் கொடுக்கலாட்டினாலும் நான் கொடுத்துருவேன். அதனால் எல்லா இதுவுமே வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தன் மாதிரி எதுலேயுமே அவனுக்கு வந்து குறைங்கிறது கிடையாது. சாப்பாடும் சரி மற்ற இதுவும் சரி எப்போதுமே ஃபஸ்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதை தெரிஞ்சுக்கோங்க. சில பேர் தெரியாமல் கேட்குறீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பதில்.